இது நேற்று நைட்டுக்குரிய வீடியோ. நம்ம கொக்கூர்னி சர்ச்சு பெரிய திருவிழாக்கு தான் போகிறோம். கிளம்பி சர்ச்சுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு போய் கொடிக்கம்பத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம சர்ச்சுக்குள்ளே தான் போனோம். இது ஃபஸ்ட்டு சின்ன திருவிழா நடந்து 45 நாள் கழித்து தான் இந்த பெரிய திருவிழா நடக்கும். இதான் அந்த ஈஸ்டர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட வீடியோ நாளைக்கு மார்னிங் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் விடியகாலில் எந்திரிச்சு பாலை காய்ச்சிட்டு சாப்பாடு வச்சுட்டு ஒரு சைடு சாம்பார் தான் வச்சேன். முன்னாடி நம்மளுக்கு பிடிச்ச குழம்புனா அந்த சாம்பாராக தான் இருந்துச்சு. இப்போல்லாம் அந்த சாம்பாரை பார்த்தாலே ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லா நாளும் ஒரே டிஷ்ஷை பிடிக்குமா என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி. அப்புறம் போன வாரம் அப்பா சந்தையில் வாங்கிட்டு வந்த மாங்காய் மாம்பழம் ஆயிடுச்சு. சரி எதுக்கு சும்மா கிடக்கு, நம்ம உடச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குனேன். அந்த அளவுக்கு ஒன்றும் புளிப்பாகவும் இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் பழமாகவும் தெரியல. ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி என்னவா இருந்தால் என்ன, எல்லாம் வயிற்றுக்குள்ள தானே போக போகுதுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம புளியை காயப்பட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு என்னமோ ஒரே டயர்டாக இருக்குது. அதனால் நம்ம எந்த வேலையும் பார்க்கல, தூங்க வேண்டியது தான். பாய்.